நான் டாக்டர் விஜய் ஆனந்த், சைக்காட்ரிஸ்ட். கொஞ்சம் ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கிறீங்க, அதனால ரொம்ப நேரம் உங்கள் நேரத்தை எடுத்துக்க விரும்பலை. ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன். போதை எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது? ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மறக்கடிக்குது, நம்ம நார்மல் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைக்குது அப்படின்னா அது ஏன் நமக்கு பிடிக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, மூளையில ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு. இங்க இருக்கிறது ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவோம். இங்க சில கெமிக்கல்ஸ் வரும். அது நம்ம சந்தோஷமா செய்யற விஷயங்கள், ரொம்ப ஆக்கப்பூர்வமா செய்யற விஷயங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா படிக்கிறோம், ஒரு போட்டியில ஜெயிக்கிறோம், இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல நட்போட இருக்கும் அப்படிங்கிறப்போ பிரெயின்ல இந்த இடத்துல டோபமின் ஒரு கெமிக்கல் நிறைய சுரக்கும். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல உணர்வை தரும் மனசுல. இது போதை மருந்துல ஈஸியா கிடைச்சிரும், சில செகண்ட்ஸ்ல கிடைச்சிரும். இப்போ ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு போதை மாத்திரை போடுறோம், இல்ல குடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அப்ப என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இது எந்த முயற்சியும் எல்லாமே கிடைக்குதே, பல மாசம் உழைச்சு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லாமே கிடைக்குதுங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், அது ஈஸியா இருக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அது இல்லாம எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துடும். இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள், எனக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மேல ரொம்ப ஆர்வம் கொடுத்து இந்த மாதிரியான தேவையான விஷயங்கள்ல நம்ம தூரமா இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ப்ரொடக்டிவா இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு குடிக்கிறேன், அதுக்கப்புறம் இவ்வளவு குடிக்கிறேன், குடி அதிகமானாதான் எனக்கு அந்த பிரெயின்ல அந்த கெமிக்கல் சுரக்குமே தவிர இல்லைன்னா சுரக்காது. இதுக்காக தான் போதையை அவாய்ட் பண்ணும். இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்றப்போ, போதை இல்லாம இருக்கிறப்போ என்னால தூங்க முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேலைகள் செய்ய முடியாது, கை நடுங்கும், தூக்கம் வராது, கோபம் வரும், தப்பான விஷயங்கள் செய்ய தோணும். இதுக்காக நம்ம போதையை அவாய்ட் பண்றோம். ஸோ எப்படி அவாய்ட் பண்ணலாம்? தப்பான நண்பர்கள்ட்ட இருந்து நம்மள அவாய்ட் பண்ணிக்கணும். நோ சொல்ல கத்துக்கணும். எனக்கு வேண்டாம், என்னால முடியாது அப்படின்னு யார் உங்களை டெம்ப் பண்ண நினைச்சாலும், யார் உங்களை உசுப்பேத்த நினைச்சாலும் நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். மூணாவது, சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹாபி, நல்ல பொழுதுபோக்கு, நல்ல உங்களுக்கு பிடிச்ச பேஷன் மேல நீங்க கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு போதை மேல இருக்கிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் உங்களோட வெற்றி மேலேயும் உங்களோட சாதனை மேலேயும் கிடைக்கும் போது போதையில இருந்து நம்ம தூரமா வரலாம். ஸோ போதைக்கு நோ சொல்லுவோம், வாழ்க்கையை இன்பமாக வாழ்வோம். நன்றி.